கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீதிமொழிகள் 16:9 பார்க்க போகிறோம். மனுஷனுடைய இருதயம் அவருடைய வழியை யோசிக்கும், அப்படி நடைபெற உறுதிப்படுத்துகிற கர்த்தர். ஆமா, நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு காரியத்தையும் திட்டத்தில் கொண்டு வராம நம்ம செய்யறது கிடையாது. அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பிள்ளைகளை குறித்து, படிப்பு, வேலை, திருமணம், பிசினஸ், அந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம ஒரு பிளான் பண்ணிடுவோம். இது இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பல நாள் அதை நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கோம் வீட்டுல, குடும்பங்கள் அதை குறித்து நிறைய பேசியிருக்கோம். ஆனா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கா அப்படின்னு சொன்னா நடக்காது. ஒரு சில காரியங்கள் மாத்திரம்தான் நம்ம நினைத்தபடி அது நடந்து முடிந்திருக்கும். ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறதா, கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறத அக்கறை. ஏன்னா நம்மளுக்கு எது நன்மையோ, எது பெஸ்டோ அதுதான் ஆண்டவர் வாக்கி செய்வார். நம்ம நினைக்கிற எல்லாவற்றையும் செயல்பட அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம we are under his control. நாம அவருக்குள்ளே வாழ்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் அவரை சார்ந்து வாழ்கின்றவர்களுக்கு நாம் நினைக்கின்ற காரியங்களை விட அவர் நினைக்கின்ற காரியங்களை நமக்காக செய்து நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவனா இருக்கிறார். நிறைய காரியங்கள் நம்ம சில சமயத்துல கூட நம்ம நினைத்திருக்கிற காரியம் தோல்வியா போயிடும். ஆனா ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர். அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் அத கரெக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டு தீமையானதை கூட அவர் நன்மையா முடிக்கிறார். தீமையான காரியமா இருந்தாலும் நமக்கு நன்மையாக மாற்றி தருகிறார். அதுதான் தேவனுடைய மாறாத அன்பு. இவர் நம்ம யோசனைகள் நம்முடையது, ஆனால் அதை செயல்படுத்துகிறவர் தேவன். முக்கியமா சில திட்டங்கள் நம்மளுக்கு தோல்வியா போயிட்டா, நம்ம இல்லைன்னா செயல்படுத்த முடியல அப்படின்னா நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா அது ஆண்டவருடைய சித்தம் இல்ல. ஏன் ஆண்டவருக்கு சித்தம் இல்லை அப்படின்னா அது நமக்கு நன்மையானதா இருக்காது அப்படின்றதுனால ஆண்டவர் அந்த காரியங்களை தடை பண்ணியிருப்பாரு. செயலாக்க அது தாமதிக்கலாம் அல்லது செயல்படுத்தாமலே இருக்கலாம். அதனால நம்ம அதை பத்தி கவலையப்படக்கூடாது. நமக்கான காரியம் அது நன்மையான காரியமா இருக்கும் பட்சத்தில் தேவன் அதை நிச்சயமா நம்முடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் செயல்படுத்துவார். அதனால டிசப்பாயிண்ட் ஆக தேவையில்லை. கர்த்தர் நமக்கு நன்மையானது எப்பொழுதும் தர வல்லவராய் இருக்கிறார்.